Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாசின்றது ஒரு கருவாடு. அதை வச்சு எப்படி சமைக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதில் என்னென்னலாம் மருத்துவ குணம் இருக்குது, அது என்ன வகை மீன், இதை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வரி சூரை அப்படின்ற ஒரு மீன் வகையை சார்ந்தது. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்காம். அதே மாதிரி இது ஜென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நார்மல் மீனை தான் பதப்படுத்தி கருவாடு மாதிரி செஞ்சுருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு எப்படின்னா சாதா மீன் மாதிரிலாம் தெரியாது. ஒரு மரக்கட்டையை கட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, கருவாடுனா மோஸ்ட்லி நமக்கு எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்து தான் காய வைப்பாங்க. இதில் உப்புலாம் எதுவுமே சேர்க்கலை. நார்மலாக அந்த மீனையே எடுத்து அப்படியே காய வச்சுருப்பாங்க. இந்த கருவாடை நம்ம வீட்டில் வைக்கும் போது எந்த ஸ்மெல்லும் நமக்கு வராது. அதே மாதிரி இந்த கருவாடில் முள் இருக்காது. இது கெட்டே போகாது. எவ்வளோ நாள்னாலும் நம்ம வச்சு அதை பதப்படுத்தி வைக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. நார்மலாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு இதை நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன மருத்துவ குணம்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்மளுடைய மூளைக்கு, இருதயத்திற்கு, நுரையீரல், கல்லீரல், கணையம், சிறுநீரகம், எலும்பு, நரம்பு, தசை, கொழுப்பு, இது எல்லாத்துக்கும் ரொம்பவே ரொம்ப 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 என்ன பண்ணுதுன்னா பலப்படுத்து தான், ஸ்ட்ராங்காக இருக்க உதவி செய்தான். அதனால் கண்டிப்பாகவே வீக்லி ஒன்ஸ் கூட நம்மளுடைய சமையலில் இதை சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மாசி கருவாடு. ஸோ இதை நம்ம குட்டி குட்டியாக ஒரு கல் வச்சு, நம்ம இடிக்கல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம குட்டி குட்டியாக அந்த மாதிரி நொறுக்கிக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு போட்டு வெடித்ததும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெயில் நல்லா அந்த வெங்காயம் வதங்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறுமனையாக தனி மிளகாய்த்தூள் இருக்கும்ல, அது நாங்கள் சேர்த்துருக்கோம். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான, அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கருவாட்டில் உப்பே இருக்காது. ஸோ நீங்கள் நார்மலாக சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல அந்த மாசி கருவாடு, பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை உள்ளே சேர்த்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்படியே உள்ளே போட்டு நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா தடவி விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நீங்கள் அதை வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டக்குன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்படி தான் கடைசியில் இருக்கும். இது உண்மையாகவே ரொம்ப சத்து மிக்கது. கண்டிப்பாக நம்மளுடைய ஃபுட்டில் இதை சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுடைய உடம்புல வராது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த சாம்பார், இந்த கலர்ன சாதம், இதுக்கெல்லாமே இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒருக்கா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதோட நீங்கள் வேண்டாம் இது அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எப்போவும் இந்த டேஸ்ட் நம்மளுடைய நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.